உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்களில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை முதல்ல சொல்கிறோம். அதை கேட்ட உடனே கோவம் வருதா இல்லையான்னு சொல்லுங்களேன். மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒருத்தரை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளையே ஒருத்தர் மண்ணாங்கட்டி திட்டினா நமக்கு கோவம் வருமா இல்லையா? அது எப்படி நீ சொல்ல போச்சு மண்ணாங்கட்டின்னு? என்ன நான் என்ன அப்படியா அறிவில்லாதவனா, எனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு நாம் திரும்ப சண்டைக்கு போவோம். ஆனால் வள்ளல் பெருமான், நாம் எல்லோரும் வியக்கின்ற வள்ளல் பெருமான், ஞானி என்று நாம் கொண்டாடுகின்ற வள்ளல் பெருமான், ஆன்மத்தில் உச்சத்தை அடைந்த வள்ளல் பெருமான் மற்றவங்கள பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலை, தன்னைத்தானே மண்ணாங்கட்டி என்று சொல்லிக்கொள்கிறார். ஆச்சரியமாக இருக்குல்ல? அவரோட பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒரு ஆச்சரியத்தின் விளைநிலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நுணுக்கமாக மக்களை அவதானித்து வைத்திருக்கிறாரே, இப்படி கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆச்சரியங்களின் அடுக்குகள் அப்படின்னு வள்ளல் பெருமானோட பாடலை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாடல் வெறும் 4 வரி பாடல் தான். அந்த 4 வரியிலையும் எவ்வளவு தூரம் நுணுகி ஆராய்ந்திருக்கிறார் மக்களை. நாம் நினச்சிட்ருக்கோம் அவர் தன்னுடைய ஆன்ம விசாரத்திலேயே இருந்தார், தவத்திலேயே இருந்தார், தியானத்திலேயே இருந்தார் அப்படின்னெல்லாம். அது கூட இல்லை, அதுவும் இருந்திருக்கிறார். ஆனால் அதை தாண்டி யாருக்காக பல மாற்றங்களை அவர் உருவாக்கினாரோ அந்த மக்களை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு. இவ்வளவு நெருக்கமாக மக்களை கூர்ந்து கவனிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் அதனால்தான் அவர் மிக பெரும் ஆகப்பெரும் கவிஞராகவும் இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு சான்று தான் நாம் இப்போ பார்க்க போகிற பாடல். 4 வரி வாசிக்கும் போதே நமக்கு பொருள் புரிஞ்சிடும் பாருங்களேன். வட்டியே பெருக்கி கொட்டியே ஏழை மனை கவர் கருத்தினேன், ஓட்டை சட்டியே எனினும் பிறர் கொளத் தரியேன், தயவிலேன் சூதெலாம் அடைத்த பெட்டியே நிகர்த்த மனத்தினேன், உலகில் பெரியவர் மனம் வெறுக்க செய் எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன், என்னினும் காத்தருள் எனையே. ஆன்ம விசார தழுங்கள் அப்படின்னு 6ஆம் திருமுறையில் 3351வது பாடலா இது இருக்கு. அவர் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக சொல்லிட்டே வர்றார். இதுதான் நான் அப்படின்னு அவர் சொல்கிறார், அதுதான் அவர் என்று. ஆனால் ஒவ்வொரு தகுதியையும் படிக்கும்போது வாசிக்கும்போது இது நான் தானே அப்படின்னு நமக்கே ஒரு தூக்கி வாரி போடுது. அந்த அளவுக்கு மிக கூர்மையாக மனிதர்களின் மனங்களை படித்து வைத்திருக்கிறார். அதில் வழக்கம் போல அவர் பயன்படுத்துகின்ற அந்த உவமைகளின் சிறப்பு வியப்பாக இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த இலக்கியத்திலும் இந்த அளவுக்கு அற்புதமான ஓமைகளும் ஓமேயங்களும் ஓமானங்களுமாக நம்முடைய வாழ்க்கையின் இருப்பை, வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பாடல்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த ஓமைகளோட அழகை பாருங்களேன். முதல்ல வட்டியே பெருக்கி கொட்டியே, இதுதான் மிக முக்கியம். வட்டியே பெருக்கி கொட்டியே, அதாவது கொட்டிக்கிட்டே இருக்கோமா. வட்டியை பெருக்கி 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 மற்றவர்களின் துன்பத்திலிருந்து நாம் இன்பம் அனுபவிப்பது மாதிரி மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து அதற்கு வட்டி வாங்கி வட்டி வாங்கி வட்டி வாங்கின்னு திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் கொட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாரு. செய்கிறோமா இல்லையா? வட்டியே பெருக்கி கொட்டியே எல்லாரும் அதை பண்ணுறாங்க. வட்டினா பணம் மட்டும் இல்லை, அதுதான் மிக முக்கியம். பணத்தையும் சேர்த்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கஷ்டம் தருகின்ற வார்த்தைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், இது எல்லாத்தையும் குட்டி போடுற மாதிரி பெருக்க வச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதுதான் வள்ளல் பெருமான் முதல்ல சொல்கிறது. அடுத்தது ஏழையாக அவர் எப்படி இருக்கிறார்னு அதையும் சொல்கிறார் பாருங்க. ஏழை மனைக்கு அவர் கருத்தினேன், ஓட்டை சட்டியே எனினும் பிறர் கொளத் தரியேன். வெறுமே நான் வச்சிருக்கிறது ஓட்டை சட்டி தான், ஏழையாகத்தான் இருக்கிறேன், ஓட்டை சட்டி தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட அதை மற்றவங்களுக்கு நான் கொடுத்து உதவவே மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்தோடு நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. வட்டி கொடுக்குறாரு, வட்டி கொடுத்து வீட்டில் வாரி கொட்டிக்கிறார். எதை? மற்றவர்களுக்கு துன்பம் தருகின்ற வார்த்தைகள், சிந்தனைகள், உதவியே செய்யாத அந்த தன்மை, அதை வட்டியாக பெருகி 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 வர்றது மாதிரி அந்த பாவத்தை பண்ணுகிறோம், அந்த துன்பத்தை கொடுக்கிறோம். அடுத்தது இந்த நிலை, என்கிட்ட இருக்கிறது ஓட்ட சட்டி தான்,
ஆனாலும் அதை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட மாட்டேன். அந்த ஓட்டை சட்டியில் கூட அந்த ஓட்டையில் கை விரலை வச்சு மறைச்சு தண்ணி பிடிக்கலாம், கஞ்சி காய்ச்சலாம், எத்தனையோ இருக்குது. ஆனாலும் அதை நான் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பற்று மிக அதிகமாக இருக்கிறது, பொருட்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் தன்னை சொல்லுகிறார். ஆனால் நாமும் அதில்தான் அடங்குகிறோங்கிறதான் மிக முக்கியம். சரி, ஓட்ட சட்டியை நான் கொடுக்க மாட்டேன், அப்புறம் வேற என்ன பண்ணுவேன்? தயவிலேன் சூதெல்லாம் அடைத்த பெட்டியை நிகர்த்த மனத்தினேன். தயவிலேன், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட கருணையே கிடையாது என்னோட அகராதியில், என்னோட வாழ்க்கையில். கருணை, மற்றவங்க மீதான பாசம், மற்றவங்க மீதான பரிவு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பக்கம்லாம் நடுவில் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தயவிலேன் அப்படிங்கிறாரு. அடுத்ததான் மிக முக்கியம். அதான் ஒரு பொட்டி இருக்குன்னு வைங்களேன், நான் ரொம்ப சோம்பேறி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஒரே ஒரு தப்பு தான் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு அந்த பெட்டியால் நான் நிறைந்திருக்கிறேன். என் மனசுக்குள்ளே ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டிக்குள்ளே நான் என்னோடய சோம்பேறித்தனத்தை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் அவங்கள்ட்ட இருக்கிற பொட்டியில் என்ன நிரப்பி வச்சுருக்கோன்னு சொல்லலாம். என்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குது, என்கிட்ட மற்றவங்களுக்கு உதவாத அந்த தன்மை இருக்குது, என்கிட்ட கோபம் நிறைய இருக்குது, என்கிட்ட பொறாமை நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு பொட்டியை சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் சுமக்கின்ற அந்த பெட்டி எப்படி இருக்கான்? அவர் சொல்கிறார் பாருங்க, சூதெல்லாம் அடைத்த பெட்டியே நிகர்த்த மனத்தினேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சூதெல்லாம் அப்படின்னு நெடில்ல கொண்டு போகிறார். அப்படின்னா ஒரு சூது, ஒரு தப்பு, ஒரு குற்றம் இல்லை. அவர்கிட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா குற்றங்களையும் ஒன்றா போட்டு அடைச்சி வச்சு அதை அவர் தன்னுடைய மனசில் சுமக்கிறாராம். ஆச்சரியமாக இருக்குல்ல? வள்ளல் பெருமானா அப்படின்னா இந்த தன்னை உணர்தல்ங்கிற நிலையிலிருந்து தான் வள்ளல் பெருமான் ஞானி என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார். முதல்ல எங்கிட்ட இந்த தவறுகள் இருக்குது, இந்த கரும்புள்ளிகள் இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நான் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இது என்கிட்ட இருக்குப்பா, நான் இதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போது நம்மை உந்தி தள்ளுகிறதோ அப்போது தான் சூதெல்லாம் நிறைந்த பெட்டியை நம் மனசிலிருந்து விலக்கி வைக்க முடியும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. சரி, இதையும் முடிச்சாச்சு. ஓட்ட சட்டியும் கொடுக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு நல்லதும் நினைக்க மாட்டேன், எல்லா சூதுகளையும் நிறைத்த ஒரு பெட்டியாக என் மனதில் சுமந்திருப்பேன். அப்புறம் உலகில் பெரியவர் மனம் வெறுக்க செய் எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன். பெரியவங்கள்லாம் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களே மனசு வெறுத்து போகிற அளவுக்கு எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன். எட்டினா எட்டிக்காய், அவ்வளோ கசக்குங்க. அந்த எட்டிக்காய் அளவுக்கு நினைச்சாலே ஐயோ இவரா வேண்டாம், அவரோட சங்காத்தமே வேண்டான்னு சொல்கின்ற அளவுக்கு நான் கசப்பாக இருக்கிறேன், கசந்து போயிருக்கிறேன், கசப்பின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறேன். சரி, அப்படி தான் இருக்கேன்னா அது கூட புரியாத அளவுக்கு மண்ணாங்கட்டியாகவும் இருக்காராம். ஆச்சரியமாக இருக்குல்ல? எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன். மண்ணாங்கட்டினா என்ன? அதுக்கு எந்த விதமான ஹோல்டும் கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அந்த மண்ணாங்கட்டி எதற்கும் பயனில்லாதது. அதை வைத்து வீடு கட்டவோ அல்லது வாசல் தெளிக்கவோ எதுவுமே முடியாது, வீட்டுக்கு அழகு சேர்க்கவும் முடியாது. மண்ணுருண்டை, மண்ணாங்கட்டிங்கிறது ஒரு துளி நீர் பட்டால் கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு எந்த விதமான பிடித்தமும் இல்லாத, மற்றவர்களுக்கு பயன்படாத ஒரு மண்ணுருண்டையாக தன்னை விவரித்து கொள்கிறார், ஓமித்து கொள்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன் எண்ணினும் காத்தருள் எனையே. இப்படித்தான் நான் இருக்கேன், ஆனால் இந்த ரியலைசேஷனாவது என்கிட்ட இருக்குல்ல, அதுக்காகவாது நீ என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். யார்கிட்ட சொல்கிறார்? கடவுள்கிட்டையா, இறைவன்கிட்டையா? இல்லை, நம்முடைய வள்ளல் பெருமான் அதை செய்ய மாட்டார் இல்லையா? அதனால் அவர் அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த சோதியை பார்த்து எனக்கு கருணையை நிரப்பு, என்னுடைய மனசில் அந்த சூதெல்லாம் சுமந்திருக்கின்ற பெட்டியிலிருந்து கருணையை நிரப்பு, ஓட்டை சட்டியாக இருக்கின்ற என்னிடம் அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற அந்த தங்கச் சட்டியை கொண்டு வந்து கொடு என்று வேண்டுகிறார். நாமும் அப்படித்தானே வேண்ட முடியும். அந்த தனிப்பெரும் கருணை ஒன்றுதான் நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுத்தருவது. அந்த பாத்திரத்தை சிக்கென பிடித்து கொள்வோம். அந்த மண்ணாங்கட்டியாக இல்லாமல் கருணை பெட்டியாக நாம் மாறுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.